அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாம். அன்பார்ந்தவர்களே, நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா நம்பிட்டு இருக்கோம். நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் என் குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு செடி வளருது. அந்த செடிக்கு நாம தண்ணி ஊத்தலாம், உரம் போடலாம். ஆனா அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு பூவை வெளியில கொண்டு வர்ற சக்தி நம்மகிட்ட இருக்கா? அந்த பூவுக்கு வாசனை கொடுக்கிற சக்தி நம்மகிட்ட இருக்கா? நாம செய்யறதெல்லாம் வெறும் வேலை தான். ஆனா அந்த வேலைக்குள்ள உயிரை கொடுத்து அதை முழுமையாக்குறது அல்லாஹ்வோட கிருபை மட்டும்தான். நாம ஒரு பிசினஸ் பண்றோம்னு வைங்க, அதுல லாபம் வர்றது நம்ம திறமைன்னு நினைக்கிறோம். ஆனா அதே பிசினஸை நம்மளை விட திறமையானவங்க செஞ்சும் நஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அங்க வேலை செஞ்சது நம்ம திறமையா இல்ல அல்லாஹ்வோட கிருபையா? நம்ம வாழ்க்கைங்கிறது கடல்ல போற ஒரு கப்பல் மாதிரி. நாம அந்த பாயை விரிச்சு வைக்கலாம், திசையை தீர்மானிக்கலாம். ஆனா அந்த கப்பலை நகர்த்துறதுக்கு தேவையான காற்றை கொடுக்கறது அல்லாஹ் மட்டும்தான். அந்த காற்று வீசலைன்னா நம்ம கப்பல் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது நகராது. அதனால நம்ம உழைப்புங்கிற பாயை விரிச்சு வச்சுட்டு அல்லாஹ்வோட கிருபைங்கிற காற்றுக்காக காத்திருக்கிறது தான் உண்மையான ஈமான். இதைத்தான் திருக்குரான் அத்தியாயம் 56 வசனம் 63, 64 அல்லாஹ் நம்ம கிட்டேயே ஒரு கேள்வியா கேட்கிறான். அஃபர் ஐத்தும் மா தஹ்ருசூன் ஆ அந்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன். பொருள்: நீங்கள் விளைப்பவற்றை பார்த்தீர்களா? அதை நீங்கள் முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, நாம செய்யறது வெறும் முயற்சி தான். ஆனா அதுக்கான முடிவை தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான். அந்த பொறுப்பை அவன்கிட்டயே முழுமையா ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருங்க. அவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான்.